ஏஐ தொழில்நுட்பத்தில் அமெரிக்க நிறுவனத்தின் முறைகேட்டை அம்பலப்படுத்திய இந்திய வம்சாவளி இளம் பொறியாளர் தற்கொலை செய்து கொண்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலகளவில் புதிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தொழில்நுட்பத்தை பெரிய அளவில் பயன்படுத்தும் நிறுவனமாக அமெரிக்காவின் ஓபன் ஏஐ உள்ளது. இந்த தொழில்நுட்பம் மூலம் சாட் ஜிபிடி உட்பட புதிய தகவல் பரிமாற்ற முறைகளை இந்நிறுவனம் உருவாக்கியுள்ளது. இந்நிறுவனத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 26 வயது சுஷில் பாலாஜி மென்பொருள் பொறியாளராக பணி செய்தார். ஏஐ தொழில்நுட்பத்தின் வாயிலாக பல புதிய வகை தகவல் பரிமாற்ற முறைகளை உருவாக்குவதில் அவர் முக்கிய பங்காற்றினார். 4 ஆண்டுகள் பணி செய்தவர் கடந்த அக்டோபர் மாதம் அந்நிறுவனத்திலிருந்து விலகினார். ஓபன் ஏஐ நிறுவனம் மிகப்பெரிய அளவில் மோசடியில் ஈடுபடுவதாக அவர் குற்றம் சாட்டினார். அது தொடர்பாக நியூயார்க் டைம்ஸுக்கு அவர் பேட்டியளித்தார். ஓபன் ஏஐ நிறுவனம் காப்புரிமை சட்டத்தை வெளிப்படையாக மீறுகிறது. இணையதளத்திலிருந்து காப்புரிமை பெற்ற தகவல்களை தன் தொழில்நுட்பத்தில் பயன்படுத்துகிறது. இந்த மோசடியால் பல நிறுவனங்கள் பெரிய இழப்பை சந்தித்துள்ளன. அனைத்து தரப்பினரையும் ஏமாற்றும் வகையில் உள்ளதால் இந்த தொழில்நுட்பம் நீண்ட காலம் நீடிக்காது. நான் நம்பியதை நீங்களும் நம்பினால் உடனடியாக அந்த நிறுவனத்திலிருந்து வெளியேறுங்கள் எனவும் சக ஊழியர்களை சுஷில் பாலாஜி கேட்டுக் கொண்டிருக்கிறார். இதுகுறித்து விளக்கமளித்துள்ள ஓபன் ஏஐ நிறுவனம் இணையதளங்களில் உள்ள பொதுவான தகவல்களையே பயன்படுத்துவதாக கூறியுள்ளது. ஓபன் ஏஐ நிறுவனம் மீது சுஷில் பாலாஜி கூறிய குற்றச்சாட்டு உலகம் முழுவதும் பேசுபொருளானது. இந்நிலையில் அமெரிக்காவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோ நகரில் இருக்கும் வீட்டில் சுஷில் பாலாஜி திடீரென தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த நவம்பர் 26ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்துள்ளது. அது குறித்து நண்பர்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் சுஷில் பாலாஜி வீட்டில் சோதனை நடத்தினர். சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்கு அனுப்பினர். உடலில் காயங்கள் எதுவும் இல்லை என போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஓபன் ஏஐ நிறுவனத்துக்கு எதிராக புகார் கூறிய 4 மாதங்களில் சுஷில் பாலாஜி தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.